அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரேவதி அம்பிகா. வாகை தமிழ்ச்சங்கத்தில் நானும் ஒரு அங்கத்தினராக இருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாகை தமிழ்ச்சங்கம் ஒவ்வொரு மாதமும் மிகவும் சிறப்பாக ஒவ்வொரு செயல்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மார்கழி மாதத்தில் திருவெம்பாவை பாடல்கள் மற்றும் அதற்கான கருத்து விளக்கம் கூறும் ஒரு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் நானும் ஒரு உறுப்பினராக பங்கேற்பாளராக இருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். திருவெம்பாவை பாடல்கள் அப்படிங்கிறது மார்கழி மாதத்தில் பாடக்கூடிய ஒரு மிக சிறப்பான பாடல்கள். மார்கழி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு மாதம். அந்த மார்கழி மாதத்திற்கு ஈடு இணை வேறு எந்த மாதங்களும் இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம். அப்படி சிறப்பு மிகுந்த இந்த மார்கழி மாதத்தில் சைவ சமயத்தவர்களால் பாடக்கூடிய ஒரு பாடல் தான் திருவெம்பாவை பாடல்கள். இந்த திருவெம்பாவை பாடல்கள் எப்படி என்ன அதை வந்து தெரிஞ்சுக்கலாமா? மாணிக்க வாசகரால் எழுதப்பட்ட ஒரு பாடல் தான் திருவெம்பாவை பாடல்கள். ஒரு சமயம் மாணிக்க வாசகர் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசிக்கிறதுக்காக போனாங்களாம். அப்போது சிவபெருமான் சொல்ல சொல்ல மாணிக்க வாசகர் எழுதிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு நூல் தான் திருவாசகம். அந்த திருவாசகம் 51 பதிகங்களை கொண்டது. அந்த 51 பதிகத்தில் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிறதும் ஒவ்வொரு பதிகம். திருவெம்பாவை 7வது பதிகம், திருப்பள்ளி எழுச்சி 20வது பதிகம். இந்த திருவெம்பாவையில் மொத்தம் 20 பாடல்கள் இருக்கும். ஸோ மார்கழி 1 மார்கழி 20 வரை திருவெம்பாவையில் உள்ள அந்த ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு நாட்களும் பாடப்படும். மீதம் இருக்கும் 10 நாட்களுக்கு மார்கழி 21 30 வரைக்கும் திருப்பள்ளி எழுச்சியில் உள்ள பாடல்கள் ஒவ்வொரு நாட்களும் அந்த 10 பாடல்கள் பாடப்படுகிறது. ஆனால் நம்ம பொதுவாக சொல்கிறது மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே திருவெம்பாவை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி இது இரண்டும் சேர்ந்து தான் நம்ம மார்கழி மாதத்தில் அந்த 30 நாட்களும் இந்த 30 பாடல்களை மிகவும் சிறப்பாக பாடி நம்ம பயனடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். மார்கழி மாதம் அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். மார்கழி மாதத்தில் உள்ள ஒரு மிக சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, மார்கழி மாதத்தை பீடுடைய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பீடுடைய மாதம் அப்படின்னா, செல்வ சிறப்பு மிகுந்த மாதம் அப்படிங்கிறது தான் பீடுடைய மாதம். ஆனால் நம்ம மக்கள் எல்லாத்தையும் வழக்கத்துக்கு மாறாக சொல்கிற மாதிரி அந்த டூவையும் ஏவையும் எடுத்துட்டு பீடை மாதம் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுட்டாங்க. ஆனால் அப்படி கிடையாது. மார்கழி மாதம்ங்கிறது மிகவும் செல்வ செழிப்பு மிகுந்த மாதம். அதை வந்து பீடுடைய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையே வடமொழியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மார்க்க சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, மார்க்கம் அப்படின்னா வழி, சீஸ்டம் அப்படின்னா சிறந்த, ஒரு சிறந்த வழியை நாம் தேர்ந்தெடுத்து செல்வதற்குரிய ஒரு சிறப்பான மாதம் மார்கழி மாதம் அப்படின்னே சொல்லுவாங்க. மார்கழி மாதத்தில் இந்த திருவெம்பாவை பாடல்கள் பாடுறோம்னு நம்ம சொல்லியிருக்கோம். சைவ சமயத்தினால பாடப்படுது. முதல்ல இது பெண்கள் மட்டும்தான் பாடிக்கிட்டு இருந்தாங்க. பழங்காலத்தில் வெறும் பெண்கள் கன்னி பெண்கள் அவர்கள் மட்டுமே பாடப்பட்ட ஒரு பாடல் தான் திருவெம்பாவை பாடல்கள். பின்னர் இப்போ எல்லாம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஆன்மீக உணர்வு, விழிப்புணர்வு, பக்தி உணர்வு வந்ததுனால இப்போ இந்த திருவெம்பாவை பாடல்கள் எல்லாராலும் ரொம்ப சிறப்பாக பாடப்படுது. இது முதல்ல பாடப்பட்ட தலம் அப்படின்னா பழங்காலத்திலிருந்து இன்று வரை தொன்று தொட்டு சிறப்பான ஒரு கோயில் அப்படின்னா நம்மளுடைய சிதம்பரம் பெரிய கோயில். அங்கே தான் இந்த திருவெம்பாவை பாடல்கள் சிறப்பாக பாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ எல்லா சைவ மரபு உள்ள அதாவது சிவ ஆலயங்கள்லையும் இப்போ திருவெம்பாவை பாடல்கள் அப்படிங்கிறது பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பு மிகுந்த இந்த பாடல்கள் பாவை பெண்கள் பாடுவதாக அமைந்திருக்கும். அதாவது பாவை பெண்கள்னா கன்னி பெண்கள் அப்படிங்கிறது பாடுவதாக இருக்கும். நம்ம திருவெம்பாவையில் முதல் 20 பாடல்களில் முதல் 8 பாடல்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா நட்பு உணர்வோடு இருக்கும். அது என்ன நட்பு உணர்வு அப்படின்னா, தோழிகள் மார்கழி மாதம்ங்கிறதே ரொம்ப குளிர்கால மாதம். அந்த குளிர்கால மாதத்தில் எந்திரிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அப்படிப்பட்ட நேரத்தில் தோழிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம சிவபெருமானை பார்க்க போகிறோம், துதிக்க போகிறோம், இந்த மாதத்தில் நமக்கு சிறப்பு மிகுந்த மாதம்னு சொல்லி அந்த தோழிகளை எழுப்புற மாதிரியான நட்பு உணர்வுடைய பாடல்கள் தான் முதல் 8 பாடல்கள் அமைந்திருக்கும்.
அதற்கு பிறகு 9, 10 பாடல்கள்லாம் வந்து நீராடுதல் இது மாதிரியான விஷயங்களாக இருக்கும். 11லிருந்து 20 வரை சிவபெருமான் கோயிலுக்கு செல்வது போன்ற பாடல்கள் இருக்கும். ஸோ ரொம்ப சிறப்பான ஒரு திருவெம்பாவை பாடல்கள். அடுத்தது திருப்பள்ளி எழுச்சி, அடுத்தது வந்து சிவபெருமானுக்கான பாடல்களாக அமைக்கப்பட்டிருக்கும். இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, சிவசக்தியின் அருட்செயலையும் நவசக்திகள் ஒன்று சேர்ந்து சிவபெருமானை துதிக்கிற மாதிரி தான் இந்த திருவெம்பாவை பாடல்கள் இருக்கும். இதையே எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, மனோன்மணி, சர்வபூதத மணி, பல பிரதமணி, பல விகரமணி, கல விகரமணி, காளி, ரௌத்ரி, சேட்டை, வாமை அப்படின்னு 9 சக்திகளோட ஏவலால் இந்த பிரபஞ்ச காரியம் நடைபெறுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் முதல் பாடல் வந்து திருவெம்பாவையில் முதல் பாடல் இருக்கும், ஆதியும் அந்தமும் ஆனவனே. அதாவது ஆதி அந்தம் எல்லாமே இறைவா நீதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. அது அந்த தூங்கும் பெண்களை எழுப்பும் போது அது எப்படி சொல்லி எழுப்புறாங்க அப்படின்னா, ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்து ஈசன் அத்தன் ஆனந்தன் அமுதன் விண்ணுக்கு ஒரு மருந்து வேத விழுப்பொருள் சிவன் முன்னை பலம் தீயாடும் கூத்தன் என்று இறைவனை பலவாறு கூறி பாடி மகிழ்ந்து தான் சிவபெருமான அந்த திருவெம்பாவை பாடல்களில் கூப்பிடுவாங்க. அது மாதிரி திருவெம்பாவைங்கிற அந்த பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு பாடலோட முடிவுலையும் எம்பாவாய் எம்பாவாய், அது திருவெம்பாவாய் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடல்களும் முடியும். 20 பாடல்களுமே அந்த முடிவில் வந்து எம்பாவாய்ன்னு இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பாவை போன்ற பெண்ணே நீ சிந்திப்பாய், அதாவது ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லிட்டு பாவை போன்ற பெண்ணே நீ சிந்திப்பாய் அப்படிங்கிற மாதிரியான பொருள் விளக்கத்துடன் அந்த பாடல்கள் அப்படிங்கிறது அமைந்திருக்கும். ரொம்ப சிறப்பு மிகுந்த பாடல்கள். இந்த பாடல்களில் நம்ம வந்து படிக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம என்ன படித்தாலும் மனசில் ஏறும் அப்படின்னு நமது முன்னோர்கள் சொல்லி வச்சுருப்பாங்க. அது மாதிரி அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம இறைவனை போய் தொழுது பாடும்பொழுது நம்ம என்ன வரம் கேட்குறோம், என்ன நம்ம செயல் விரும்பி போகிறோமோ அது கண்டிப்பாக நடந்தேறும்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. இப்போது தேவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு நம்மளுடைய ஒரு வருடம், அதாவது 365 நாட்கள் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படிங்கும் போது இந்த மார்கழி மாதத்தில் இருக்கிற 30 நாட்கள் என்ன கணக்கு வரும் அப்படின்னா, விடியற்காலை பொழுது, தேவர்களுக்கு விடியற்காலை பொழுது. அப்போ தேவர்களுடைய அந்த விடியற்காலை பொழுதாகிய இந்த மார்கழி மாதத்தில் நம்ம சிவபெருமானை நினைத்து துதித்து நாம் வேண்டணும் அப்படின்னா, நாம் எந்த காரியத்திற்காக அந்த செயலை நாம் முழு மனதோடு சிவனை நினைத்து உருகி நாம் செய்கின்றோமோ அந்த செயல் மிகவும் சிறப்பாக செம்மையாக சென்றடையும், சிறப்பாக நடந்தேறும் அப்படிங்கிறதும் ஒரு கூற்று. அதனால தான் இந்த மார்கழி மாதம் திருவெம்பாவை பாடல்கள் பாடுவதற்கு மிகவும் உகந்த மாதம், உகந்த நேரம் அப்படின்னும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை சொல்லுவாங்க. அந்த தேவர்களுடைய ரிலேட் பண்ணி நம்ம அதை சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இப்போ எனக்கு இந்த திருவெம்பாவையில் நான் எடுத்திருக்கிற பாடல் 20வது பாடல், அதாவது திருவெம்பாவையில் உள்ள லாஸ்ட் பாடல். அதாவது சிவபெருமானே உன் பாதமே எனக்கு போதும், உன் பாதத்தை நான் தொழுகின்றேன், உன் பார்த்தாலே போதும் அப்படிங்கிற அந்த பாடல் வரிகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பாடல் பாடிடலாம். போற்றி அருளுக நின்னாதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரீகம், போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றி யாம் மார்கழி நீராடேலோ எம்பாவாய். மிகவும் சிறப்பான பாடல். இந்த பாடலுக்கான விளக்கம், சிவபெருமானே
எல்லாவற்றுக்கும் முதலாவதான உன் பொற்பாதங்களை வணங்குகின்றேன். எல்லாவற்றுக்கும் முடிவாயுள்ள உன் மென்மையான திருவடிகளை பணிகின்றேன். எல்லா உயிர்களையும் படைக்கின்ற உன் பாதங்களை சரணடைகின்றேன். எல்லா உயிர்களும் வாழும் காலத்தில் இன்பமான வாழ்வு தரும் மலரடிகளை பிரார்த்திக்கின்றேன். உயிர்களை அழித்து இறுதி காலத்தை தருகின்ற இணையற்ற காலடிகளை போற்றுகின்றோம். திருமாலும் பிரம்மாவும் காண முடியாத தாமரை பாதங்களை காண்பதில் பெருமிதம் அடைகின்றோம். எங்களுக்கு பிறப்பற்ற நிலை தரும் பொன் போன்ற திருவடிகளை பற்றுகின்றோம். இவ்வாறு உன்னோடு ஐக்கியமாகி உன் நினைவுகளுடன் நீர்நிலைகளில் நீராடி மகிழ்கின்றோம் என்று மிகவும் சிறப்பாக இந்த பாடல் வரிகள் அமைந்திருக்கும். அதுல கடைசி பாடல், இப்ப நான் எடுத்திருக்கிறது திருவெம்பாவையில உள்ள கடைசி பாடல். இறைவனை வணங்கினா போதுமா? மனசு ஒரு பக்கம், நினைவுகள் ஒரு பக்கம் இருந்தா சரியா இருக்குமா? கண்டிப்பா இல்லை. மனதும் நம் எண்ணங்களும் ஒரே சீராக இருந்து இறைவனை வேண்டும் பொழுதுதான் நாம் என்ன நினைத்து அந்த செயலை செய்கின்றோமோ அந்த செயல் மிகவும் சிறப்பாக செம்மையாக நடைபெறும். அதில் எந்தவித தயக்கமும் மாற்றமும் கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட இந்த சிறப்பான இந்த மார்கழி மாதத்தில் அனைவரும் சிவபெருமானின் திருவெம்பாவை பாடல்களை பாடி இறைவனின் சிவபெருமானின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சிறப்பான தருணத்தை எனக்கு அளித்த வாகை தமிழ்ச்சங்கத்திற்கு எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் மிக்க நன்றி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.